இந்த வீடியோவில் வந்து நம்ம எட்ஜ் ஃபில்லட்டில் வந்து லிமிட்டிங் எலிமெண்ட்ஸ் பார்க்கலாம். லிமிட்டிங் எலிமெண்ட்ஸ்னால் என்னென்னா, இப்போ நம்ம ஃபில்லட் பண்ணுறோம். இந்த ஃபில்லட் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இங்கே வரைக்கும் எண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸு எனக்கு இங்கே ஒரு பாயிண்ட்டு இங்கே ஒரு பாயிண்ட்டு க்ரியேட் பண்ணி இந்த 2 பாயிண்ட்டுக்கும் இடையில வந்து ஃபில்லட்டுக்கு வரணும் அப்படின்னா நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து லிமிட்டிங் எலிமெண்ட்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். இதுக்கு வந்து பாயிண்ட் கொடுக்கலாம், ப்ளைனு இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எட்ஜை செலக்ட் பண்ணிடலாம் ஃபில்லட்டுக்கு. இப்போ வந்து டிஃபால்ட்டாக வந்து ஒரு 3 mm நான் கொடுத்துட்றேன். ஃபில்லட் வந்து ரேடியஸு. இப்போ வந்து லிமிட்டிங் எலிமெண்ட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணோன்னா இதில் எல்லா ஆப்ஷனும் இருக்குது. அதேமாதிரி மிட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட் இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ப்ளைனும் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இங்கேருந்து ஃபஸ்ட் இந்த கர்வ் செலக்ட் பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டோன்னா அப்படியே ட்ராக் ஆகும். எனக்கு ஃபுல்லாக க்ரியேட் ஆக வேண்டாம். எனக்கு இந்த பாயிண்ட் வரைக்கும் ஃபில்லட் க்ரியேட் ஆனால் போதும். இந்த டைமென்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து நான் 5 கொடுக்குறேன். இப்போ ஜஸ்ட் ஓகே. இப்போ கொடுத்துட்டோன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரேராக மார்க் இருக்கும். ஸோ வந்து இங்கேருந்து இந்த பாயிண்ட் இது வரைக்கும் ஃபுல்லாக வந்து க்ரியேட் ஆகும். இந்த ரேரா மார்க் அந்த சைடு போயிடுச்சுன்னா இங்கேருந்து இந்த டைரெக்ஷன் வரைக்கும் மட்டும்தான் க்ரியேட் ஆகும். ஸோ வந்து எனக்கு இது ஃபுல்லாக இங்கேருந்து இங்கே வரைக்கும் வரணும். அதனால் இதை நான் வந்து சேஞ்ச் பண்ணலை. இதை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ரிவியூ ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம லிமிட்டிங் பாயிண்ட்டு இது வரைக்கும் கொடுத்துருக்கோமோ அது வரைக்கும் வந்து ஃபில்லட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இதை டபுள் கிளிக் பண்ணி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மறுபடியும் ஒரு பாயிண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ க்ரியேட் பாயிண்ட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த எட்ஜை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இதை ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக கொடுத்துடலாம். இங்கே வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு 15 கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், எனக்கு இது எண்டிங் பாயிண்ட். இப்போ அந்த ஏரோ மார்க் இந்த சைடு இருக்குது. ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணி அந்த சைடு மாற்றிடுறேன். ஸோ வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்து க்ரியேட் ஆகணும் அப்படின்ட்டு ப்ரிவ்யூ ஓகே. ஸோ பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து லிமிட்டிங் எலிமெண்ட்ஸ்.